ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை யாவரையும் அன்போடு கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக பல்வேறு இடங்களிலே, பல்வேறு நாடுகளிலே இருந்து இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ண கடவோம். துதிக்கப்படத்தக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தம்முடைய ஜனத்தின் மீது மிகுந்த பரிவும் நம்பிக்கையும் வைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே ஒருமித்து உம்மை ஆராதித்து கொண்டிருந்தாலும் உம்முடைய அருளை தம்முடைய பக்தர்களின் மேல் பரவசமாய் பொழிகின்ற அருள்வேந்தரே, ஆராதனை என்பது உம்முடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு அருள் சாதனமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையிலும் தம்முடைய அருள்தனை எங்கள் மீது அளவில்லாமல் பொழிந்தருளும். உம்முடைய அருளால் உம்முடைய அடியார்கள் உள்ளங்கள் பூரிப்படையும்படி ஆண்டவர் கிருபை செய்தருளும். அன்று அப்போஸ்தலர்கள் கூடி ஒருமித்திருந்த பொழுது, ஆண்டவரே உம்மை ஆராதித்த பொழுது, தேவரீர் தம்முடைய அருளால் உம்முடைய அடியார்களின் உள்ளத்தையும் உம்முடைய அடியார்களின் ஸ்தலத்தையும் நீர் ஆசீர்வதித்தது போல, தம்முடைய அருளால் நிரப்பினது போல, இந்த அருள் தரும் ஆராதனை நேரத்திலும் உம்முடைய அருளை இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உம்முடைய தாசர்கள் அனைவர் மேலும் தாராளமாய் தாரும். கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் ஆண்டவராகி உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இறை நாம மகிமைக்காக கீதங்களிலே 488வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 488, பாமாலை 326, கிறிஸ்து சபை பாமாலை 326, ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம். Suta maki sirita
கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே முதலாவது நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். பொதுவான பாவ அறிக்கை விண்ணப்பத்தை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இங்கிருந்த யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இது பரிசுத்த விரோதமாக குற்றம் செய்தோம். சேவைகள் செய்யாமல் எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் மாண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு வாக்குத்தத்தம்படி நிர்வாகிக்கும் பாவத்தின் மீது துக்கவிடங்களை சீர்படுத்தும் மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்திருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. நம்முடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாக குற்றத்தை நாம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும் எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் இன்றைக்கு மட்டும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18ஆம் சங்கீதம். சங்கீதம் 18 முதல் 18 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகளை நேசித்துக் கொண்டது, துஷ்டசலாரம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அழைப்பேன். தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்கிறார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டிருந்தபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் கடல் மூண்டது. வானங்களை தாழ்த்து இறங்கினார். அவர் பாதாளங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்களை ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கண்மலையின் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. நம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காட்சியினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர்
கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் என்னை எதிர்த்து வந்தார்கள். கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். தயவுசெய்து உட்காருங்கள். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 81வது பாடல் நாம் பாடுவோம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் என்ற பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 81. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே இனந்தோறும் பேசுபவனே. மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன்.
ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்? தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனங்கள் முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனங்கள் முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் என்பது. வாசிக்கும்படியாக தந்துள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து கன்வென்ஷன் கீதங்களிலே உள்ள ஒரு பாடல், ஆராதனை என்பதே நம்மை நாம் அர்ப்பணிப்பதாகும். அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற அருமையான ஒரு பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே 183வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே 183, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தின் பாடல். நாம் யாவர் இணைந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதநாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பாரே என்னாயே சத்தம் செய்த, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தோ அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே
எந்தன் அனைத்து அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவாரே என்னையோ மாண்டிட நீரே வல்லோ. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்து அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்து அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீழாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்து அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்து அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டது விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டோட விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழிநடத்துவதாக. இந்த நாளிலே திருச்சபையாக நாம் தியானிக்க தரப்பட்டுள்ள தலைப்பு அருள் தரும் ஆராதனை. அருள் தரும் ஆராதனை என்பதாகும். ஆராதனை என்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருத வார்த்தையாகிய ஆராதனையினுடைய பொருள் கடவுளை மகிமைப்படுத்துதல். கடவுளை மகிமைப்படுத்துதல் என்பதாகும். இந்து சமயத்திலே அவர்கள் இறைவனை மகிமைப்படுத்துவதாக என்ன எண்ணுகிறார்கள்? ஒரு விக்கிரகத்தை அங்கே கர்ப்ப கிரகத்திலே அங்கே வைக்கிறாங்க. அந்த விக்கிரகம் அமர்ந்த நிலையிலே அல்லது நின்று கொண்டிருக்கிற நிலையிலே விக்கிரகம் இருக்குது. பூஜாரி அவர் மந்திரங்களை ஸ்லோகங்களை ஓதுகின்றார். ஆரத்தி இங்கே தூபங்காட்டுதல் போன்ற ஆரத்தி எடுத்தல் போன்ற நிகழ்வை நடத்துகிறார். அந்த நிகழ்வு ஆராதனை, கடவுளை மகிமைப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்து சமயத்தை பொறுத்த மட்டிலே விக்கிரகங்களுக்கு முன்பாக பூஜாரி நின்று ஸ்லோகங்களை ஓதி அங்கே தூபம் காட்டும் நிகழ்வு கடவுளை மகிமைப்படுத்துதல் என்று அவர் கருதுகிறார்கள். அதனால தான் அதுக்கு பேர் ஆராதனை. கிறிஸ்தவர்களும் பல நேரங்களில் ஆண்டவரை ஆல்டரில் உட்கார வைத்து
அதில் நிற்க வைத்து, ஆல்டர்னா கோயிலாக தான் இருக்க அவசியம் இல்லை, வீடோ அல்லது எந்த இடமோ கடவுளை அவ்வாறு ஆல்டரில் உட்கார வைத்து ஸ்தோத்திர பலிகள் 1000 அது வாசிக்கிறது, அல்லது தொடர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது. இது மூலமாக இறைவனை ஆராதிக்கிறோம் என்று எண்ணுகின்றனர். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இந்து சமயத்தில் செய்கின்ற அதே மாதிரி நாமும் ஸ்தோத்திர பலிகளை சொல்வது, தொடர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறது என்பது போன்ற ஒரு நிகழ்வு இறைவனையும் ஒரு விக்கிரகமாக மாற்றி விடுகின்ற ஒரு அபாயம், ஆபத்து இருக்கிறத நாம் மறந்துட முடியாது. ஆராதனை என்பது கடவுளை மகிமைப்படுத்தணும். கிறிஸ்தவத்திலே திருமறையின் அடிப்படையிலே பார்த்தோம்னா நம்முடைய ஆராதனைகள் அது ஒரு சடங்காச்சாரமாக அமைய முடியாது. அதில் இறைவன் மகிமை அடைய வேண்டும். அதை பார்க்கின்ற பிற மக்களும் இந்த கிறிஸ்தவங்க இறைவனை இவ்வளவு அழகாக மகிமைப்படுத்துகிறார்கள் என்று கருதுவதாக அமைய வேண்டும். எனவே நாம் பார்க்கின்ற பிறரும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம் என்று உணரத்தக்கதாக நம்முடைய ஆராதனைகள் அமைக்கப்பட வேண்டும். அருள் தரும் ஆராதனை பற்றி நாம் பார்க்க முன்னால் தவறான ஆராதனைகள் அதை நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, இந்த காலங்களிலே ஏராளமான ஊழியர்கள் பணம் ஒன்றை மட்டுமே நோக்கமாக கருதி களத்தில் இறங்கியிருக்காங்க. ஐயா அடிக்கடி இந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். மிகுந்த மனவேதனையோடு நான் சொல்லுகிறேன். ஏராளமான ஊழியக்காரங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதை செய்யவும் அவங்க தயாராக இருக்காங்க. மேடையில் குட்டிக்காரன் அடிக்கவும் தயாராக இருக்காங்க, மேடையில் தோப்புக்காரன் போடவும் தயாராக இருக்காங்க, எல்லாத்தையும் தயாராக இருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும். ஒரு வேகத்தோடு அவர்கள் தவறான ஊழியக்காரர்கள் செயல்படுறத நான் பார்த்து மிகுந்த மனபாரத்தோடு நான் சொல்லுகிறேன். அலட்சியமான முறையிலே ஆராதனைகளை நடத்துகிறார். பாடத் தெரிந்தவர்கள், நடனம் ஆடத் தெரிந்தவர்கள் எல்லாரும் இங்கே ஆராதனை நடத்த வந்தாச்சு. அவர்களுக்கு பேர் ஆராதனை வீரர். மிஷினரி களத்தில் போய் உயிரை பணையம் வச்சு வேலை செய்தவங்க கூட மிஷினரி வீரர்னு பேர் வைக்கல, இவங்க ஆராதனை வீரர். இந்த பாடி ஆடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பேர் ஆராதனை வீரர். இந்த ஆடல் பாடல் கொண்டாட எப்படி ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க? எடுத்த உடனே இதில் இப்படி வரல. முதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெந்தெகோஸ்தே சபையார் தான் அந்த கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. பாடல்கள் பாடும்போது இந்த மெயின்லைன் சர்ச்சு, சிஎஸ்ஐ, கத்தோலிக்க சபை, மெதடிஸ்ட், லூதரன் போன்ற இந்த சபைகள்லாம் அங்கே பாடல் மட்டும் பாடிக்கிட்டு இருக்கும்போது கரந்தட்ட ஆரம்பித்தாங்க. பெந்தெகோஸ்தே சபை கரங்களை தட்டி பாடுவோம் என்று கரங்களை தட்டி பாடினாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு இல்லையா? அப்போ பைபிள்லேயும் கரங்களை தட்டி பாடுதல் என்கிற எல்லாம் பல இடத்துல இருக்குது. கரந்தட்டி, நாமும் சில சபைகளில் கரங்களை தட்டி பாட ஆரம்பித்தார்கள். அப்படி போயிட்டே இருந்துச்சு. பிறகு கையை உயர்த்த சொன்னாங்க. கையை உயர்த்தி இப்படி கையை அங்கே அசைத்து காண்பீங்கள். அது அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்க. அதில் நாம் நம்மளோட மெயின்லைன் சார்ஜ் கொஞ்சம் பிரேக் அடிச்சுட்டு கையை உயர்த்தி பாடுறதுங்கிறது அது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான். அதனால் அதுவும் நம்முடைய நாட்டு உடை அணிகின்ற விதத்தில் பெண்களெல்லாம் அவ்வாறு கையை உயர்த்தி பாடுறதுங்கிறது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. அதனால் அதில் நம்ம ரொம்ப தயங்க தான் செய்தோம். ஆனால் அவர்கள் பெந்தெகோஸ்தே போன்ற சபை இந்த கரங்களை ஆட்ட ஆரம்பித்தாங்க. அது போயிட்டே இருந்துச்சு. கை தட்டுறது, கை அசைத்தல், அது ரெண்டும் போச்சு. பிறகு கொஞ்ச நாளும் கழிச்சு காலை அசைங்க அப்படின்னாங்க. கைதட்டு, கை அசைத்தல் அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு பிறகு எனக்கு காலை அசைப்போம் என்று காலை அங்கேயும் எடுத்து வச்சு அப்படி காலை அசைக்க ஆரம்பித்தாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் கையையும் காலையும் சேர்த்து அசைங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா?
கையையும் காலையும் சேர்த்து அசைங்கன்னு உடனே அது நடனமாக போய்விட்டது. பிறகுதான் நடன வீரர்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க. கையை காலை அசைச்சு பெந்தகோஸ்தே போன்ற முக்கியமான சபைகளே நடன அசைவுகள் கொடுத்த உடனே இந்த கல்லூரிகளில் அங்கங்கே நல்லா டான்ஸ் மாஸ்டராக டான்ஸ் ஆடி பழக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பாட்டு கொஞ்சம் பாட தெரிஞ்சவங்க, இவங்க பூரா களை இறங்கியாச்சு. இந்த பெந்தகோஸ்தே பார்த்த விட நான் நல்லா நடனம் ஆடுவேனே என்று நடனமாட தெரிஞ்ச கோஷ்டிகள் பூரா உள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் உச்சக்கட்டம் எப்படி போகுது தெரியுமா? சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்தேன். அது ஒரு பாஸ்டர் சொல்கிறார், இந்த ஒரு ஸ்டெப்பு, ஒரு நடனமாடி காமிக்கிற இந்த ஒரு ஸ்டெப்பு போட்டால் நீங்கள் 50 பேருக்கு தர்மம் செய்ததுக்கு சமம். ஒரு இன்னொரு ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு போட்டால் நீங்கள் 10 மணி நேரம் ஜெபம் செய்ததுக்கு சமம். அப்புறம் இன்னொரு ஸ்டெப் போட்டு இந்த ஸ்டெப்பு போட்டால் நீங்கள் 4 நாள் உபவாசம் இருந்ததுக்கு சமம். எப்படி போகுது பாருங்க. அன்பார்ந்தவர்களே, நம்மை சுற்றிலும் நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் நாளைக்கு உங்கள் சபையிலே வந்துடலாம். மிகுந்த மனவேதனையோடு சொல்கிறேன், மனபாரத்தோடு சொல்கிறேன். இந்த ஸ்டெப்பு போட்டா இந்த ஆசீர்வாதம், இந்த ஸ்டெப்பு போட்டா இந்த ஆசீர்வாதம். எதையும் செய்ய பணத்துக்காக, பண பேராசை கொண்டவர்களாக எதையும் செய்ய துணிந்துவிட்ட ஊழியக்காரர்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவர்கள் ஊழியர்கள் அல்ல, வியாபாரிகள். வியாபாரிகள், சுவிசேஷ வியாபாரிகள். நாம் மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற அழைக்கப்படுறோம். அந்த ஊழியக்காரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தலைமைக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. பாளையங்கோட்டையில் சில சபைகள் இருக்குது, பெரிய சபைகள்லாம் இருக்குது. இந்த பேரை சொல்ல விரும்பல. பாளை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கிறாங்க. இவ்வாறு அங்கே பெரிய சபைகள் பாளையங்கோட்டையில் இது மாதிரி எல்லா பட்டணத்திலையும் இருக்குது. எல்லா பட்டணங்களிலும் நீக்கமாக நிறைந்திருக்கு. இந்த வியாபாரிகளுக்கு உரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? எந்த தலைமைக்கு இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு தலைமை இருக்கு, ஒரு தலைமை இருக்கணும்ல, அது கட்டுப்பட்டவங்களா இருக்கணும்ல. நான் தான் ஒரு ஆயராக இருக்கிறேன், 40 வருட காலம் திருநெல்வேலி திருமணத்து பணி செய்கிறேன். ஆனால் எனக்கு மேலே ஒரு கவுன்சில் சேர்மன், ஒரு பிஷப், ஒரு மாடரேட்டர், இந்த ஒரு அமைப்பு இருக்குது. யாருமே ரெண்டாவது அதுக்கு ஒரு வயசு இருக்குது, 65 வயசு 67 வயது, அதுக்கு ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, அதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. அப்போ எந்த ஒரு ஆயருக்கும் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாத்துக்கும் ஒரு நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ளானவர்கள். நாங்கள் தவறு செய்தாங்கள கேள்வி கேட்க முடியும். இந்த வியாபாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எதற்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு மேலே யாரும் கிடையாது. கேட்டால் கடவுள் மட்டும் தான் எங்களை கேட்க முடியும்னு சொல்லுவார்கள். யாராவது ஏதாவது கருத்து சொன்னால் உன்னை பிசாசு பிடிச்சிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீ கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்கள சொல்ல முடியும். ஏன்னா இந்த அவங்க வச்சிருக்கிற ஆலயம், அதனுடைய நிலம் எல்லாம் அவங்க பேரில் இருக்கும். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும், அவருடைய வாகனங்கள் அனைத்தும் அவங்க பேரில் இருக்கும், அவங்க மனைவி பேரில் இருக்கும், பிள்ளைகள் பேரில் இருக்கும். முழு சொத்துக்களும் அவருடையது. தலைமுறை தலைமுறையாக அதை அவங்க அனுபவிப்பார்கள். ஆடம்பரத்தில் அங்கே மிதப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, பண பேராசை கொண்டவர்களாக எந்தெந்த சபையில் கொஞ்சம் வசதி உள்ளவங்க இருக்காங்க, அவங்கள தங்களுடைய சபைக்கு இழுப்பதற்காக இச்சித்து சகல விதத்திலும் செயல்படுவார்கள். இந்த வியாபாரிகள்கிட்ட தயவு செய்து கவனமாக இருங்க. அவர் எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணுறவராக இருக்கட்டும், பாடுறவராக இருக்கட்டும், ஜெபம் பண்ணுறவராக இருக்கட்டும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மத வியாபாரிகள் மீது நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அந்த பாரத்தோட இந்த நாட்களில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவங்கள்ட்ட இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, அந்த சபையார்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் பாஸ்டர் தேவ தூதனை மாறிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. எங்களுடைய பாஸ்டர் தேவ தூதனை மாதிரி அப்படிம்பாங்க. அவர் ஏதாவது பிஸ்னஸில் தோத்துங்க வந்திருப்பார். இந்த மாதிரி ஆட்கள் பூரா பார்த்தீங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் நடத்தி தோற்று தான் வந்திருப்பாங்க. வந்து இன்னைக்கு பாளையங்கோட்டையில் முதல் பணக்காரன் ஐயாச்சவங்கலாம், பாளையங்கோட்டையில் முதல் பணக்காரங்க அவங்க தான். ஆனால் அவர்களுடைய தசம பாகங்களே அவர்கள் கறந்து விடுறார்கள் அல்லவா.
அந்த இதுதான் எல்லா பட்டணத்துலையும், வாழையங்கோட்டை மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கனால சொல்கிறேன், எல்லா பட்டணத்துலையும் இதான் கதை. பணப்பேராசை கொண்டு செயல்படுகின்ற, அதுக்காக எந்த முறையான, அதை நான் சொன்னபடி மேடையில் குட்டிகார் நாட்டிக்கும் தயாராக இருப்பாங்க. மக்களை உணர்ச்சி ஆடி பாடி அங்கே அளவுக்கு அதிகமான இசைக்கருவிகளை மீட்டி அங்கே வெளிச்சங்களை, மின்னுகின்ற விளக்குகளை அங்கே பிரகாசிக்க விட்டு மக்களை உணர்ச்சி வசப்பட வைத்து மக்களுடைய காணிக்கைகளை அவர்கள் அபகரித்து எந்த தலைமைக்கும் கட்டுப்படாத அலட்சிய ஆராதனை நடத்துகிறவர்கள். ஊசான்னு ஒருத்தன் நீங்கள் 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் நீ பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்க செயல்படுவாங்க. அப்பொழுது தேவனுடைய பெட்டி லேவியர்கள் ஆசார்கள் சுமக்கணும், தோளில் வச்சு. ஆசார்கள் தேவனுடைய பெட்டியை தோளில் வைத்து சுமக்க வேண்டும். அதுதான் அங்கே அது கொடுக்கப்பட்ட நியதி. திட்டமும் தெளிவுமாக அங்கே வசனம் கூறுகிறது. ஆனால் புது வண்டியில் வச்சு எழுதாங்க, புது வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க. அலட்சியத்தின் நிமித்தமாக தான் அங்கே மாடு கால் இடறது, வண்டி அங்கே அசையுது, பெட்டி அசையுது, ஊசா பிடிக்கிறான், அடிக்கப்படுகின்றான் அதே இடத்துல. இப்போ தண்டனை உடனே வர்றதுனால தைரியமாயிருது. அப்பொழுது ஆண்டவர் உடனே அடித்தார். அலட்சியமாக தேவனுடைய பெட்டியை கையாண்டதற்காக உடனே அடித்தார். அதனால் அது இங்கே எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி உடனே அடி விடலை பார்த்தீங்களா? அதனால் மனம் போன போக்கிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த ஒரு அடையாளத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க. எந்த தலைமைக்கும் கட்டுப்படாதபடி அவங்க தான் ஆளினால். கேள்வி கேட்போம், என் சபை விட்டு வெளியே போகணும், பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் இறைவனுடைய பிரதிநிதிகள் அல்ல, அவர்கள் வியாபாரிகள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அவர்கள் நடத்துகின்ற ஆராதனை அது எத்தனை ஆயிரம் பேர் வரலாம், அங்கே கூடலாம். ஆனால் அது அலட்சியமான ஆராதனை. அது எவ்வளோ ஆடல் பாடல் கொண்டாட்டம் எதுவும் இருக்கலாம், ஆனால் அது அலட்சியமான ஆராதனை. அந்த அலட்சியமான ஆராதனைக்கு நம்மை தப்பித்துக்கொள்ள காத்துக்கொள்ள அழைக்கப்படுறோம். அது எண்ணிக்கை பெருகிட்டே போது பார்த்துக்கணுங்க. அது அபாய கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த வியாபாரிகளுடைய கூட்டம் அபாய கட்டத்தை தாண்டி போயிட்டே இருக்குது. இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் எவ்வளோ அழகாக செயல்பட்டது. இல்லை, நம்மகிட்ட சில தேர்தல் போன்ற சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. தேர்தல் போன்ற குறைபாடுகள், கோர்ட்டு கேஸு ஒரு பக்கம் இருக்குது, உண்மைதான். ஆனால் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ், தென்னிந்திய திருச்சபை, மெதடிஸ், லூதரன், ரோமன் கத்தோலிக் சபை என்று, அல்லது அங்கே கேரளாவில் உள்ள சிரியன் ஆர்த்தடாக்ஸ், நிறைய சபைகள், சிஎன்ஐ நார்த் இந்தியாவில், இந்த சபைகள் அங்கே ஆரோக்கியமான போதனைகளை, ஆரோக்கியமான ஆராதனை, ஆரோக்கியமான வழிபாடுகள் அங்கே இருக்கும். மிஷினரி ஊழியங்களை ஆதரிப்பாங்க. இந்த முக்கியமான மெயின்லைன் சர்ச்சஸ் பூரா மிஷினரி ஊழியங்களுக்கு அடிப்படையான அஸ்திவாரமாக இருந்து செயல்படுவாங்க. பார்த்துக்கிடுங்க. இந்த தனிப்பட்ட நபர்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவர் தான் மிஷினரி, அவர் தான் பிச்சைக்காரரு, அவர் தான் விதவை, அவர் தான் அனாதை, அவர் தான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துரு. இதெல்லாம் அதனுடைய அடையாளங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அலட்சிய ஆராதனை நடத்துகின்ற மக்களுக்கு நம்மை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். டிவி அது இதில் இது பெருகி வருகிற வேகத்தை பார்த்தா இந்த மற்ற எல்லாம் அடிபட்டு போய் இந்த மாயமான ஒரு ஆராதனை தான் கிறிஸ்தவ ஆராதனை என்று எல்லாரும் நினைக்கின்ற அளவிற்கு போய்விடுமோ இந்த அச்சத்திலே தான் நான் இதை சொல்லுகிறேன். அலட்சியமான ஆராதனைகளை நம் அடையாளம் கண்டுகொள்வோம், அவைகளை புறக்கணிப்போம். சரி, இப்போ அருள் தரும் ஆராதனை இல்லையா? அது 2 குறிப்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அர்ப்பணிக்கும் ஆராதனை. பார்த்துக்கிடுங்க. நம்மையே அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போ புத்தி உள்ள ஆராதனை, சரியான ஆராதனை என்ன? அது நம்மை அர்ப்பணிக்கின்ற ஆராதனை.
உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவ்வாறு உங்களுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக நீங்கள் கொடுப்பது தான் உண்மையான ஆராதனை, சரியான ஆராதனை, நம்மை அர்ப்பணிக்கின்ற ஆராதனை. கிரேக்க மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பவுலடியார் ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களில் அங்கே முக்கியமான தொடர்பு மொழி கிரேக்க மொழி. இந்த கிரேக்கர்கள் எல்லாரும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, ஆத்மா, சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்ட ஆத்மா தான் முக்கியமானது, சரீரம் முக்கியமானது அல்ல. சரீரம் ரொம்ப அற்பமானது, அது அழிந்து போகக்கூடியது, ஆத்மா தான் என்று நிலை நிற்கக்கூடியது. எனவே சரீரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, சரீரத்தில் செய்கிற பாவம் ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது, ஆத்மாவில் செய்கிற பாவம் தான் பாவம் என்று அவருடைய சிந்தனை அப்படிப்பட்டதாக அமைந்திருந்தது. ஆனால் எபிரேய சமயமாகட்டும், பழைய ஏற்பாட்டு சமயமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், சரீரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரீரத்திலே நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிக 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 முக்கியமானது. அதுதான் உங்களுடைய ஆத்மாவை சேர்த்து பாதிக்கக்கூடியது. அதனால தான் பவுலடியார் சொல்றாரு, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆத்மாவல்ல, உங்களுடைய சரீரத்தை ஒப்புக்கொடு. ஏன்னா ஆத்மா வாசம் பண்ணுகின்ற சரீரத்தின் மூலமாக தான் நம்ம செயல்படுறோம் இல்லையா? எனவே சரீரத்தை அர்ப்பணியுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வுதான் மெய்யான ஒரு ஆராதனை. 1 கொரிந்தியர் 10:31 இவ்வாறு சொல்லுது. 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஒரு அழகான வார்த்தை பாருங்க. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, அதை நாம் பார்க்க அழைக்கப்பட்டோம். நம்முடைய செயல்கள் மூலமாக கிறிஸ்து மகிமை அடைகிறாரா, இறைவன் மகிமை அடைகிறாரா, அதை பார்க்கின்ற மக்கள் இவர் மூலமாக அவருடைய தெய்வம் இறைவன் மகிமை அடைகிறார் என்று மற்றவங்க சொல்றாங்களா? அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், 10 பேர் அல்லது 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல நாம் ஒரு 20 பேர் பார்க்குறோம் அல்லது 10 பேர் வேலை பார்க்குறோம். எல்லாரும் மாதிரி நாம் போயிட்டு இருக்கோமா? அல்லது அவர் லஞ்சம் வாங்குவதில்லை, அவர் கிறிஸ்தவரியா, அவர் லஞ்சமே வாங்க மாட்டாரு என்ற ஒரு சாட்சி இருந்துச்சுன்னா அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. இப்போ லஞ்சம் வாங்குறத பற்றி நம்ம ஹைகோர்ட் நீதிபதிகள் நல்லா பேசுகிறாங்க இல்லையா? லஞ்சம் வாங்குறத விட பிச்சை எடுக்க போகலான்னு சொல்கிறாங்க. லஞ்சம் வாங்கணுன்னு தூக்கில் போடுன்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட் நீதிபதிகள் சொல்கிறாங்க, நீங்கள் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீ லஞ்சத்தை வாங்குறிய, நீ பிச்சை எடுக்க போப்பா, உன்னை தூக்கில் போட்டான்னு என்றெல்லாம் ஹைகோர்ட் நீதிபதிகள் அழகாக கேட்குறாங்க. சரியான கேள்வி. கிறிஸ்தவர்களாகிய நாம் அங்கே இருந்தால் அந்த அரசு அலுவலகத்தில் பணி செய்தால் உள்ள நம்ம இவன் பழைக்க தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாம் சாட்சி உள்ளவர்களாக லஞ்சத்தை மறுத்து நெஞ்சை நிமிர்த்து அழைக்கப்படுகிறோம். லஞ்சத்தை தவிர்த்து, லஞ்சத்தை மறுத்து நெஞ்சத்தை நிமிர்த்து அப்படின்னாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார் நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்யணும். ஒரு ஆசிரியர், அவர் கிறிஸ்தவ ஆசிரியரியா, மிகுந்த கனிவோடும் அன்போடும் அர்ப்பணிப்போடும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் உழைப்பார், முழு வேகத்தோடு உழைப்பார்யா என்ற ஒரு கிறிஸ்தவ ஆசிரியரை பற்றி சாட்சி சொல்லணும். ஒரு கிறிஸ்தவ வியாபாரி, கடை வைத்திருப்பவர், அவர் கிறிஸ்தவரியா, அந்த கடையில் தரமான ஜாமான் தான் இருக்கும், மிக அதிகமான கொள்ளை லாபம் வைக்க மாட்டாங்க, நல்ல தரமான பொருட்களை சரியான விலைக்கு கொடுக்கின்ற ஒரு மனிதர் என்று ஒரு கிறிஸ்தவ வியாபாரி பாராட்டப்படணும். அதுதான் ஆண்டவர் மையப்படுத்துறது. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து நாம் 10 பாட்டு பாடணுன்னு என்ன ஆயிருப்போகுது இல்லையா? அப்போ பிற மக்கள் மத்தியிலே இறை நாம மகிமைப்பட வேண்டும் என்றால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம சமுதாயத்தை நடக்குதுன்னு பார்த்தீங்களா? அவங்க யாரும் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ளே வந்து இங்கே நாம் என்ன செய்கிறோன்னு அவங்க பார்க்க போகிறதில்ல. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். அப்போ நாம் எவ்வாறு செயல்படுறோம்? நம்முடைய அலுவலகங்களில், வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய நட்பு வட்டாரத்தில் எவ்வாறு செயல்படுறோம் அதை பார்க்குறாங்க. அது மூலமாக தான்
ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அப்போ கடவுளை மகிமைப்படுத்துறதுங்கிறது இங்கே ஆலயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாத்திரம் அல்ல, அது நம்முடைய அன்றாட வாழ்விலே நடக்கின்ற நிகழ்ச்சி. நம்முடைய சரீரத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த வண்ணமாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுறோம். அதுதான் அருள் தரும் ஆராதனை, உண்மையான ஆராதனை. அலட்சிய ஆராதனையை தவிர்த்து விடுவோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையாக விலை கொள்வோம். அர்ப்பணிக்கும் ஆராதனையை நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வார்த்தையினாலும் செயலாலும் சிந்தனையினாலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளினாலும் நம்ம ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுதான் அர்ப்பணிக்கும் ஆராதனை. இறுதியாக அறம் சார்ந்த ஆராதனை. அவன் முதல்ல அலட்சியமான ஆராதனை, இரண்டாவது அர்ப்பணிக்கின்ற ஆராதனை, மூன்றாவது அறம் சார்ந்த ஆராதனை. அறம் என்றால் என்ன? தர்மம், நல்ல செயல் இல்லையா? அறங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு படிப்போம்ல ஆத்திசூடி. இப்போ அறம் என்பது தர்மம், நற்செயல், அவைகளை குறிக்கக்கூடியது. அது மிக மிக முக்கியமானது. வழிபாடு ஆராதனை என்பதிலே அது மிக 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 முக்கியமானது. நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், பார்த்துக்கிடுங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 8-9 வாசிப்போம். இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்றார், மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அப்போ வீணான ஆராதனை பண்றாங்க. எப்படி? உதடுகளினால் கனம் பண்றாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடல்கள் இல்லையா? உதடுகளினால கனம் பண்றாங்க, இதயம் தூரமாக விலகி இருக்கிறது. மனுஷ கற்பனை எடுத்துக்கிட்டாங்க. பைபிள் என்ன சொல்லுது அதை பார்க்கறதுல தங்களுடைய விருப்பப்படி விளக்கங்களை கொடுத்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸு பழைய ஏற்பாட்டில் வருது. பார்த்துக்கங்க, ஏசாயா அங்கே இயேசுவே சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் அப்படிதான் சொல்றாரு. அந்த ஏசாயா எங்க, ஏசாயா புத்தகத்தில் எங்க வருது? ஏசாயா 29ஆம் அதிகாரத்திலிருந்து வருது. சரியா? 13ஆம் வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அவங்க போதனை பூரா மனுஷனாயே உருவாக்கிக்கிட்டது இல்லையா? நீங்கள் இந்த அதிகாரத்தை 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக சொல்கிறார் ஆண்டவர், இவர்கள் வேத புத்தகத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. 10ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிங்கன்னா அப்போ தான் அந்த 13க்கு விளக்கம் சரியாக வரும். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வர பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரரை உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களும் முக்காடு போட்டார். அதான் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவன் அதை கொடுத்து இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இதை முத்தரித்திருக்கிற என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனத்தில் புத்தகத்தை கொடுத்து வாசி என்றால் எனக்கு தெரியாது என்பான். அப்போ வேத வசனம் மறைக்கப்பட்டிருக்குது. வேத வசனங்கள் அங்கே மறைக்கப்பட்ட ஒரு நிலையில தன் இஷ்டப்படியான விளக்கங்களும் கொடுக்குறாங்க. அப்படிதான் நடக்குது. பார்த்தீங்கன்னா வேதத்தின் வசனங்களை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்து வழக்கம் கொடுக்குறாங்க. எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, அது எல்லாத்தையும் கவலைப்படுறதே கிடையாது. அவங்கவுங்க மனசுல என்ன தோணுதோ அவங்க விருப்பப்படி சொல்லி அங்கே தங்களை பெரிய ஞானிகளாக காட்டுகிற நிலை தான் அங்கே ஓடிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் மத்தேயு 15 ஆண்டவர் அதை இன்னொரு அழகான உதாரணத்தோடு எளிமையாக புரிய வைக்கிறார். எவ்வாறு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களோ மத்தேயு 15:5, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கன்னு சொல்லி தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணாமல் போனால் உன்னுடைய கடமை தீர்ந்துன்னு போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள். அப்போ உதாரணம் சொல்றார். எப்படி இவங்க கடவுளுடைய வார்த்தையை தான் வார்த்தையை அவங்க எப்படி மாத்துறாங்க? ஒரு உதாரணம்,
அங்கே கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? 10 கற்பனையில், உன் நாட்கள், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதுதானே 10 கற்பனை சொல்லுது. யாத்திராம 20ஆம் அதிகாரம் இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? சரிதான், கடவுள் அன்னைக்கு மோசை கொடுத்தார், உண்மைதான். ஆனால் நீ அந்த தாய் தகப்பனை வீட்டில் வச்சு பராமரிக்க வைப்பாளா? அதை குர்பான் காணிக்கையாக கொண்டு வந்து கோயிலில் போட்டா உன் தாய் தகப்பனை துரத்தி விட்டுறலாம். இது மனித கற்பனை. இது மனித கற்பனை. இப்படிதான் அவ்வளவு வசனத்துக்கு அப்படிதான் விளக்கம் கொடுத்தாங்க. ஓய்வு நாளுக்கு அப்படிதான். ஓய்வு நாள் மனிதன் ஓய்ந்திருப்பதற்காக. 7 நாள் வேலை செய்தாக்கி தாங்காதுப்பா, 6 நாள் வேலை செய்து ஓய்ந்திரு என்பதற்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? அன்று நன்மையும் செய்யக்கூடாது, வியாதியை சோமடையக்கூடாது, அந்த அளவு கொண்டு போயிட்டாங்க. ஓய்ந்திருக்கணுங்கிறத கடவுள் கொடுத்த கற்பனையை எங்கே கொண்டு போகிறாங்க? அன்னைக்கு நன்மையும் செய்யக்கூடாது. நான் ஆடு மாடு, அதை ஆண்டவர் கேட்குறேன், ஆடு மாடு விழுந்தாக்கி அடுத்த நாள் வரையும் கிடந்தா செத்து போகணும்னு தூக்குற, மனுஷனுக்கு நன்மை செய்யறதுக்குன்னு எதிராக நிற்கிற. அன்பார்ந்தவர்களே, வேத வசனம் எல்லாத்துலேயும் மனிதாபிமானம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பைபிள் வசனம் பூரா மனிதாபிமானம் நிறைந்திருக்கும். இந்த தவறான ஊழியங்க என்ன செய்வாங்கன்னா, மனிதாபிமானத்தை தூரம் எடுத்துட்டு சுயநலத்தை கொண்டு வருவாங்க. எந்த வேத வசனம் விளக்கம் கொடுத்தாலும் அதில் மனிதாபிமானம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே தூரம் எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த இடத்துல தங்களுடைய சுயநலத்தை வைப்பாங்க. மிக எளிதாக புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே ஆண்டவர் அழகா சொல்றாரு இல்லையா? பைபிள்னு சொல்லுது, நீங்கள் தகப்பனையும் தாயும் கனமண்ணு, அது உனக்கு ஆயுசு காலம், ஆயுசு நாட்கள் நீடிக்கும் சொல்லுது. நீங்களோ அவனுக்கு காணிக்கை கொடுத்துட்றேன் கோயிலுக்கு, நீ என்னை விட்டு ஓடி போயிரு, தாய் தகவன் துரத்திடலாம். அன்பானவர்களே, வேதம் மனிதாபிமானத்தை போதிக்கிறது. நம்முடைய ஆராதனைகள் அறம் சார்ந்த போதனைகளாக, எளிய மக்கள் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்ட போதனைகளாக இருக்கணும். நல்ல சமாரி ஓமையில் ஆண்டவர் சொல்வார் அல்லவா, ஒரு ஆசாரிய விலகி போறான், லேவியன் விலகி போறான், மதம் சார்ந்த மக்கள் விலகி போகிறாங்க, ஒரு சமாரிய உதவி செய்யறான். அதுதான் ஆராதனை. வேண்டுமென்றே ஆண்டவர் ஒரு ஆசாரியனையும் லேவியனையும் சொல்றாரு. வேற யாரும் சொல்லியிருக்கலாம், விவசாயி, ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு அப்படி யாரையும் சொல்லியிருக்கலாம், சொல்லல. லேவியன், ஆசாரியன். மத நம்பிக்கை பெருசா இருக்கலாம், ஆனால் உதவி செய்வது முக்கியம். பைபிளில் நீங்க அநேக இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஏசாயா, தீர்க்கதரிசி ஆகமம், ஆமோஸ், மீகா, ஓசியா, பல இடங்கள்ல நீ எவ்வளவுதான் நீ ஆராதனை நடத்தினாலும், எத்தனை இசைக்கருவி மீட்டினாலும், எளியவனுக்கு நன்மை செய்யாட்டினா புரோஜனம் இல்லைன்னு சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்லப்படும். பல இடங்களில் நீங்க மீண்டும் மீண்டும் வாசிப்பீங்க. எவ்வளவுதான், கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 15-20 ரெஃபரன்ஸுக்கு மேல சொல்ல முடியும். நீ எவ்வளவுதான் நீ ஆராதனை வீரனாக செயல்பட்டாலும், ஆராதனை நடத்தினாலும், நீ சமய சடங்காச்சாரங்கள் கை கொண்டாலும், எளியவனுக்கு நன்மை செய்யவில்லை என்றால் இந்த ஆராதனை எனக்கு அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லுவாரு. மிக கடுமையான வார்த்தை கடிந்து கொள்வார். ஆனால் ஒரு இடத்துலயாவது நீ இந்த எளிய மக்கள் மீது கரிசனை கொண்ட போதாதுப்பா, நீ என்னை துதிக்கணும், ஒரு வசனமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க, அந்த ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. பல இடங்களில் என்ன வருது? நீ எவ்வளவுதான் நீ ஆராதிக்கிறவனாக, வழிபாடு நடத்துபவனாக, சடங்காச்சாரங்களை கடைப்பிடிப்பவனாக இருந்தாலும் எளியவனுக்கு நன்மை செய்யணும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பல இடங்களிலே அந்த வசனங்களை சொல்லுகின்ற, செய்தியை சொல்லுகின்ற ஆண்டவர் ஒரு இடத்துலயாவது நீ எளிய மகளுக்கு நன்மை செய்தால் போதாது, நீ என்னை ஆராதிக்கணும், அது முக்கியம். அந்த ரெண்டு ஒப்பிட்டு எங்கேயா பேசியிருக்கிறாரா? இல்லை. இறைவனுடைய உள்ளம் எளியவர்களுக்காக இயங்குது. பார்த்துக்கிடுங்க, இறைவனுடைய உள்ளம் எளியவர்களுக்காக இயங்குகிறது. அநேக நேரம் நம்ம அதை உணர்றதே கிடையாது. நாம ஊழியக்காரனுக்காக நம்முடைய உள்ளம் ஊழியக்காரனாக இயங்குது. அவர்களுக்கு அங்கே காணிக்கைகளை குவித்து 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 அவர்களை பெரிய செல்வந்தர்களாக, கோடீஸ்வரர்களாக. இந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டணத்துலேயும் அங்கே ஒரு கிறிஸ்தவ இருக்கையில் பிரபலமான சர்ச்சுடைய பாஸ்டர் தான் முதல் பணக்காரனாக இருப்பார். அப்படிதான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சரியான ஆராதனையை நாம் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார். அலட்சியமான ஆராதனையை தவிர்த்து விடுவோம். அலட்சிய ஊழியம் செய்பவர்களை புறக்கணிப்போம். நம்மை அர்ப்பணித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவனை மைமைப்படுத்த வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுவோம். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை.
ஏழை எளிய மக்கள் மீது கரிசனையும் அன்பும் கொண்டவர்களாக நாம் செயலாற்றுவோம். அது உண்மையான ஆராதனை. நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே அவர்கள் பெருவாரியாக நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை பங்கு கொள்வோம் இல்லையா? பெருவாரியான மக்கள் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெறும். நல்ல காரியம். ஆராதனை எதற்காக? நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக, மீண்டும் நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்காக, நம்மை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வதற்காகவும், நம்மை மறுபடியும் அர்ப்பணம் செய்வதற்காகவும் ஞாயிறு ஆராதனைகள். ஆனால் திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நம்ம செயல்படுறோம் பார்த்தீங்களா? நம்முடைய சரீரத்தினால, அன்றாட கடமைகளினால நம் சந்திக்கின்ற எளிய மக்கள் மூலமாக செயல்படுறோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான புத்தி உள்ள ஆராதனை. அந்த ஆராதனைகளிலே நாம் உறுதியாக நாம் நிலைத்திருப்போம். அப்படி நம்முடைய வாழ்விலே ஆண்டோடைய நாம் மையப்படும். பார்க்கின்ற பிற மக்களும் இவன் கிறிஸ்தவன்யா, ஒரு முன்னுதாரணமான கிறிஸ்தவன் என்று சொல்வதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வாழ்வு வாழ தேவன் தாமே நம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 507வது பாடல், கீதங்கள் 507, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 220வது பாடல், கீர்த்தனை 220வது பாடல், என்னை ஜீவபலியாக ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடல். Check
ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக துதி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஸ்தோத்திரம். புதிய வாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தேவனை கர்த்தாவே, பல்வேறு இடங்களிலே இருந்தும் நாடுகளிலே இருந்தும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க, இசைந்து இணைந்து உம்மை ஆராதிக்க நீ தந்த ஆராதனை வேலைக்காக நன்றி. தேவனை கர்த்தாவே, விசேஷமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அனுகூலப்படுத்தி கொடுப்பீராக. உலகமெங்கும் ஆண்டவரை பரவி உள்ள நோய் தொற்றிலிருந்து எங்களுடைய தேசங்கள் நாடுகள் அனைத்து விடுதலை அடையட்டும். கர்த்தர் நீர் உதவி செய்யும். உடைய பரிசுத்த நாமத்தை நீரே மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இந்திய தேசத்தை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்தும். தேவனை கர்த்தாவே, சகல துறைகளிலும் அந்த தேசம் வளர்ச்சி அடைகின்ற பாக்கியத்தை தாரும். அந்த மிஷினரி இயக்கங்கள் அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்கள் மத்தியில் செய்யப்படுகின்ற பணிவிடைகள் ஊழியங்களினை ஆசீர்வதி கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய டயசிஸை ஆசீர்வதியும். இந்த டோனாவு சேகரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிளை சபைகள், இந்த கிறிஸ்து ஆலய சபை அனைத்திற்காக நன்றி. அன்பு தேவனை கர்த்தா, விசேஷமாக ஆண்டவரே, தொலைக்காட்சி வழியாக அநேக சபைகளை சேர்ந்த பிள்ளைகள் இதில் பங்கு பெறுகின்றார்கள். இணையதளங்கள் வழியாக அநேக பிள்ளைகள் இதில் பங்கு பெறுறாங்க. எல்லாரும் கூட நீர் பெயர் பெறாக நீ சந்தியும் ஆசீர்வதியும். உன்னத நன்மையினாலும் இந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். பரம தகப்பனே, உம்மை தொழுது சேவிக்கின்ற பாக்கியத்தை நீங்கள் தந்திருக்கிறீர். அண்ட சராசரத்தையும் படைத்து பராமரிக்கின்ற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய உமக்கு முன்பாக நான் நிற்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். என்னுடைய ஆராதனைகளை ஆண்டவரே, நாங்கள் அலட்சியமாக செய்த மக்களாக அல்லாதபடி, ஊழியர்கள் எங்களை முன்னிறுத்துகின்ற ஆண்டவரே ஆராதனைகளாக நடத்தப்படாதபடி, ஆண்டவரே ஏக சக்கராதிபதியும் இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கின்ற உன்னதமான ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கின்றோம் என்பதை நான் உணர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை என்றும் வழி நடத்துவதாக. பரம தகப்பனே, எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உடைய சன்னிதானத்தில் நாம் உண்மை தொழுது கொள்ளவும். விசேஷமாக ஆண்டவரே, பிற மக்கள் மீது கரிசனையும் அன்பும் கொண்டு ஆண்டவரே அறம் நிறைந்த செயல்பாடுகளிலே ஈடுபட்டுமை ஆராதிக்கின்ற மக்களாக விளங்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆராதனைகள் ஆண்டவரே இந்நாட்களிலே பல்வேறு விதமான முறைகளிலே ஆண்டவரே ஆடம்பரமான சூழ்நிலைகளிலே சென்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்துகின்றோம். தனிநபர் தங்களை பெருமைப்படுத்துகின்ற நிகழ்வாக அநேக ஆராதனைகள் அமைகிறது. ஆண்டவரே, எங்களை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே மகிமைப்பட வேண்டும். ஆராதனை உம்மை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. தேவனை கர்த்தாவே, அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் எங்கள் உள்ளங்களிலே எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும். ஆண்டவர் அகில உலகத்தையும் நீர் ஆளுகை செய்யும். நீரே வழி நடத்துவீராக. பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. தேவனை கர்த்தாவே, இந்த பொல்லாங்கனுக்கு கிடக்கின்ற உலகத்தை மீட்டு ரட்சித்து நீர் ஆளுகை செய்வதற்காக நீர் ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரனான இயேசு கிறிஸ்து அனுப்பினீர். நாங்கள் அந்த கடமைகளை ஏற்றவாறு செய்து நிறைவேற்ற தேவரை துணை செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக தனிப்பட்ட காரியங்களுக்காக ஏறெடுத்த ஜெபங்களை நீர் அங்கீகரியும். எல்லா நன்மையினால் நீர் முடிசூட்டும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளையும் கிருபைகளையும் எங்களுடைய வாழ்விலை தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாம் எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 593 பாடுவோம். கீதங்கள் 593 பாமாலை மங்கள கவிகள். 2வது பாடல், கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாய்ப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவர் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.